வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஸ்டைலில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2-3 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1 கப் பாஸ்தாவை வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தாக்கு ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை குடமிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினோன்னே அதில் அரை குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை தூவி பவுலில் இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்மளோட சுவையான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ்.